நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கோபாலசாமி பெட்டா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவில் பின்னாடி தாங்க இந்த அருமையான காட்சி. சாயந்தரம் 4 மணி ஆனா கரெக்ட்டா ஆஜராயிருவாங்களாம். கண்டிப்பா எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸுங்க இந்த கோவில். இயற்கை எழில் கொஞ்சும் அழகு அப்படின்னா அது இந்த இடம் தாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த இயற்கை காட்சிகளே நம்மள அவ்வளோ அழகா சாந்தப்படுத்துங்க. அப்படி ஒரு அழகான வார்த்தைகளால விவரிக்க இயலாத அப்படி ஒரு கொள்ளை அழகு கொண்ட இடங்க இந்த கோவில். இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள் தாங்க ஹைலைட். அப்படியே இவரோட தரிசனம் கிடைக்கிறதாங்க பெரும் பாக்கியம். அதுவும் இவ்வளோ பக்கத்துல இருந்து நாங்கள் பார்ப்போம்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த இயற்கையான சூழல்ல அப்படியே ஆடி அசைஞ்சு வரதை எல்லாருமே மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே இவ்வளோ பக்கத்துல பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ பக்கத்துல பார்க்கறது வந்து நமக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நம்ம விலகி வர்றது தான் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த யானை வந்து இந்த கோவிலை சுற்றி தினமும் ஒரு முறையாவது வலம் வருமா.